அருகம் அருகம் என்ன தலையில கை வச்சுட்டிக்கிறீங்க? என்ன சரி பிரச்சனையா உங்களுக்கு? இல்லைவா, படிப்பு ஒன்றும் மாரி இல்லை, வீட்டு பிரச்சனை. நீ தலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி. நான் ஒரே கூப்பிட்றேன் ஒரு. உங்களுக்கு நான் இப்னு அத்தாஇல்லாஹ் சிக்கந்தரி ரஹிமுல்லா அவர்களுடைய 2வது ஹிக்மத்தை சொன்னேன்டா, நீங்க இதை பத்தி யோசிக்கவே மாட்டீங்க. அப்படியா? அது என்னது? அது என்னண்டா, இராதத்துக்க தஜ்ரீத மஅ இகாமத்தில்லாஹி இய்யாக ஃபில் அஸ்பாபி மினஷ் ஷஹ்வத்தில் ஹஃபியா. உலக ரீதியான பொறுப்புக்கள்ல அல்லாஹ் தஆலா அவங்களை வைத்திருக்கும் போது நீங்க ஆன்மீக ரீதியான பொறுப்புகளை தேடி போறது உங்களோட மறைமுகமான மனோ இச்சை. அதே மாதிரி இராதத்துக்கல் அஸ்பாப மஅ இகாமத்தில்லாஹி இய்யாக ஃபில் அஸ்பாபி இன்ஹிதாத்துன் அனில் ஹிம்மத்தில் அலியா. ஆன்மீக ரீதியான பொறுப்புகளை வைத்திருக்கும் போது நீங்க உலக ரீதியான பொறுப்புகளை தேடி போறது ஆன்மீகத்துல நீங்க கீழே இறங்குற மாதிரி. அல்லாஹ் தஆலா மனிதர்களை 2 நிலைமைகளை வச்சிருக்கிறான். ஒன்று தஜ்ரீத், இன்னொன்று அஸ்பாப். அஸ்பாப் எடுத்து பார்த்தோம்னா உலக ரீதியான பொறுப்புகள், உதாரணத்துக்கு குடும்ப பொறுப்புகள், தலைமைத்துவத்துல அப்படி வச்சிருக்கிறான். தஜ்ரீத் என்றா அல்லாஹ் தஆலா ஒரு கூட்டத்தை ஆன்மீகத்திலையும் வச்சிருக்கிறான், ஆன்மீக ரீதியான சேவைகளை செய்யறதுக்கு. அப்ப நீங்க இந்த இப்ப இருக்கிற நிலைமை ஆன்மீக பொறுப்புல இருக்கிறீங்க. அப்ப நீங்க இதை விட்டு போறதுன்னு சொல்றது அல்லாஹ் தஆலா தந்த உயர்வான அந்த ஆன்மீகத்தை விட்டு போறதுக்கு அர்த்தம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல சஹாபாக்கள் இந்த 2 நிலைமைகளையும் இருந்தாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சஹாபாக்கள் ஆன்மீகத்திலே இருந்தாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா போன்ற சஹாபாக்கள் வியாபார ரீதியா செல்வந்தராகவே இருந்தாங்க. இப்போ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2யும் அங்கீகரிச்சு தான் இருந்தாங்க. இந்த கூட்டத்தை இங்க வர செல்லையும் இல்லை, இந்த கூட்டத்தை அங்க போக செல்லையும் இல்லை. அப்படி இருக்க போக்கல நீங்க இதை விட்டு போறது உங்களுக்கு சரியாப்படுதா? நான் சொன்ன இன்னைக்கு விலங்கு இல்லவா, கடும் கவலையை தான் வரைக்கி. இப்போ நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சம்பவம் சொல்றேன். அந்த சம்பவத்தை கேட்டு உங்களுக்கு அந்த கஷ்டம் எல்லாமே பெய்த்திரும். ஒரு நாள் ஷகீகுல் பல்கி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வியாபார பொருட்களோட வியாபாரத்துக்காக நீண்ட தூர பயணம் போறாங்க. போயிட்டு அவசரமா வந்துடுறாங்க. அப்ப இப்ராஹிம் இப்னு அதுகம் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, நீங்க என்னத்துக்கு இவ்வளோ ஃபாஸ்டா வந்துட்டீங்கன்னு. அப்ப ஷகீகுல் பல்கி ரலியல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க, நான் போற வழியில ஒரு சிறகில்லாத ஒரு பறவையை கண்டு யோசிச்சேன், அல்லாஹ் தஆலா இதுக்கு எப்படி உணவளிக்கிறான் என்று. அப்ப அந்த டைம்ல சிறகுள்ள ஒரு பறவை வந்து அந்த பறவைக்கு உணவளிக்குது. அப்ப நான் யோசிச்சேன், நம்மளும் ஆன்மீக பணியில் இருந்த வேண்டும், அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு உணவளிப்பான் தானே, நம்ம என்னத்துக்கு வியாபாரத்துக்கு எல்லாம் போகணும் என்று இந்த காரணத்துக்காக வேண்டித்தான் வந்தேன் இப்ராஹிம் அதுகம் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அப்ப இப்ராஹிம் இப்னு அதுகம் ரலியல்லாஹு தஆலான்னு கேட்குறாங்க, எடுக்கும் கையை விட கொடுக்கும் கை சிறந்தது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தானே இருக்கிறாங்க. அப்ப நீங்க சிறகில்லாத பறவையை போல இருக்க போறீங்களா, அந்த உணவளிக்கக்கூடிய பறவையை போல இருக்க போறீங்களான்னு இப்ராஹிம் அதுகம் ரலியல்லாஹு தஆலான்னு ஷகீகுல் பல்கி ரலியல்லாஹு தஆலா கேட்ட உடனே இவங்க ஒன்றுமே பேசாம அப்படியே வியாபாரத்துக்கே திரும்ப போறாங்க. இப்போ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு மனுஷனை அல்லாஹு தஆலா எந்த நிலைமையில வச்சிருக்கிறானோ அவனுக்கு அந்த நிலைமையில இருக்கிறது தான் சிறந்தது என்று இந்த சம்பவத்தை வச்சு நம்ம விளங்கி கொள்றோம். ஜிசாக்கல்லாஹ் ஹைரா. நல்ல ஒரு திருப்தியான ஒரு மன நிறைவு கிடைச்சி இப்போதான் அவனோட சம்பவத்துக்கு. ஜிசாக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். பாரக்கல்லாஹு ஹைர்.